நமஸ்காரம். பலரும் கூடி ஒரு வேலையை முடிக்க வேண்டும், ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் முடியும். இதெல்லாம் ஏன் சொல்லுகிறோம்? அத்தனை பேர் இருக்க வேணுங்கிறது மட்டும் அதற்கு பொருள் அல்ல. ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும், ஸ்கில். ஒருத்தருக்கு கணக்கு வழக்கு நன்றாக எழுத வரலாம், இன்னொருத்தருக்கு திட்டமிடுதல் நன்றாக வரலாம், மற்றொருத்தருக்கு எங்கு இறங்கி பணி செய்ய வேண்டுமோ எக்ஸிகியூஷன் அது ரொம்ப நன்றாக வரலாம். எவ்வளவோ திட்டமிடுகிற ஆற்றல் இருந்தாலும் அவருக்கு ஆரோக்கிய குறைவாலே கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய முடியும்னு இருக்கலாம். திட்டமிடும் ஆற்றல் இல்லை என்றாலும் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யக்கூடிய ஆற்றல் ஒருத்தருக்கு இருக்கலாம். இப்படி ஒவ்வொன்றும் இது எல்லாம் கூடினால்தானே ஒரு காரியம் நடக்கும். அதனால்தான் ஊர் கூடின்னு சொல்லுகிறோம். அதுக்குன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் கூட வேணும் என்பது மட்டும் பொருள் அல்ல. பல ஆற்றல்கள் ஒன்று கூட வேண்டும். இன்னென்ன ஸ்கில்ஸ் சேர்ந்தா தான் ஒரு காரியம் நடக்கும். இது பல பேர் சேர்ந்ததை பத்தி சொன்னேன். அதை ஒரு தனி மனிதனுக்கு வைத்து பார்ப்போம், நம்மிடத்தில் வைத்து பார்ப்போம். நமக்கு ஏதோ ஒரு ஸ்கில் செட் இருக்கும், இன்ன ஆற்றல் இருக்கும். அதை நாம் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் அதில் இன்னொரு ஜாக்கிரதை தேவை. எனக்கு எது உண்டோ அது உண்டுன்னு மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாத ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிறது என்று நானே நினைத்துக் கொண்டு, ஆகவே என்னால் எதையும் செய்ய முடியும்னு கணக்கு போட்டால் நான் வெற்றியை அடைய முடியாது. ஒரு காரியத்தை செவனே நடத்த முடியாது. ஏனால் அதற்கு வேண்டிய எல்லா ஆற்றல்களும் எனக்கு இருக்காது. அப்ப என்ன, ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒன்றுமில்லைன்னு நினைத்துக் கொள்ள வேண்டுமா? கழிவிறக்கப்பட வேண்டுமானால் அதை சொல்லவே இல்லை. நமக்கு எது இருக்கிறதோ அதை மட்டும் இருக்கிறதுன்னு புரிந்து கொள்வோம். அதற்கு மேல் ஆற்றல் இருப்பதாக கணக்கு போடக்கூடாது. அது தப்பு கணக்கு. அப்படி போட்டால் நமக்கு மதிப்பு கெட்டுவிடும். நாம் எங்கு சேர்ந்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டுமோ அந்த காரியமும் நடக்காது. நீ பண்ணுகிறேன்னு சொன்னாயே, கடைசியில் நடக்கவில்லையே என்றது நம் தலையில் தான் வெடியும். அதனால் தான் சொன்னேன், நமக்கு எது தெரியுமோ அதில் இன்னும் வல்லமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எது தெரியாதோ அதை தெரிந்து கொள்ள முற்படலாம். ஆனால் எல்லாம் தெரியும், இது தெரிந்தால் எல்லாம் தெரிந்ததாகும் என்று இந்த விஷயத்தில் வைத்துக் கொள்ள முடியாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அது கல்லாதவர்களை பற்றின பேச்சே அல்ல. நிறைய படித்திருக்கக்கூடிய மகாஞானிகள் அவர்களாகவே இருந்தாலும் கற்றது கைமண் அளவு தான் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன கற்றிருக்கிறோமோ அதில் எல்லாமே உள்ளது இருக்கும். அது சிறப்பான கல்வியாகவே இருக்கட்டும். பிரம்மத்தை தெரிந்து கொள்ளுகிறோம், பகவானை. ஒருத்தர் பிரம்மஞானி ஆகிவிட்டால் அப்படியே உள்ளே இருக்கும் பெருமான் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் என்பது ஒருத்தர் புரிந்து விடுமானால் அப்ப அவர் அனைத்தையும் அறிந்தவர் ஆகிறார். சுவாமி நம்மாழ்வார் இருந்தார். எந்த கலாசாலைக்கு போனார்? ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமான் மயர் வர மதிநலம் அருளினான். அதனால் அவருக்கு அனைத்துமே தெரிந்தது. லௌகிகமும் புரிந்தது, வைதிகமும் புரிந்தது. நான் அப்படிப்பட்டவர்களை பற்றி பேச வரவில்லை, நம்மை போன்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரவருக்கு என்ன இருக்குமோ அதை தாண்டி என்னென்னமோ இருக்கிறது என்று கணக்கே போட வேண்டாம். ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருக்கலாம், சயின்டிஸ்ட். அவர் ஒரு பொருளை புதிதாக கண்டுபிடித்து கூட இருக்கலாம். ஆனால் அதை சரியான விலையில் உற்பத்தி செய்து சரியாக விற்பனை உக்திகளை பயன்படுத்தி
மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது அவரால் முடியாது. அவரால் கண்டுபிடிக்கத்தான் முடியும். இது ஒவ்வொன்றதுக்கும் வெவ்வேறு ஸ்கில். முன்னமே சொல்லியிருக்கிறேன், வைத்தியர் ஒருத்தர் மருந்துக்கு வேண்டிய மூலப்பொருள்களை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தவர் ஒருத்தர், மருந்தை உற்பத்தி செய்பவர் ஒருத்தர், மருந்தை கடைகளில் வைத்து விற்பவர் ஒருத்தர். எத்தனை பேர்? ஒரு வைத்தியம்னு ஒரு வட்டத்துக்குள் சுருக்க முடியுமா? அதனாலே நமக்கு இன்னது தெரியும் என்பதை தெரிந்து கொண்டு எது தெரியாதோ அதை அடுத்தவரிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படவே கூடாது. எனக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் இது தெரியுமே, இவர்களுக்கெல்லாம் அது தெரியாது, அவர்களுக்கு வேற ஏதோ தானே தெரியும் என்று நினைக்கவே வேண்டாம். யாருக்கு எது தெரிந்தாலும் அதுவும் பயன் தரும். எனக்கு இது தெரியுமா, நான் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அதுக்குன்னு தெரியாததை நினைத்து தெரியும்னு வைத்துக் கொண்டு பெருமைப்பட போனால் பெருமை நீடிக்காது. என்னால் காரியம் கெட்டுவிடும். இந்த விஷயத்தில் ஜாகிரதையாக சிந்தித்து செயலாற்றவும் கற்றது கைமண் அளவு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.